diligence. பாம்ப என்ன பண்றதுன்னு யோசிச்ச காக்கா ராஜா கையில இருந்த செயின் எடுத்துக்கிட்டு பறந்து போச்சான். காக்கா அந்த செயின் எடுத்துட்டு போயிட்டு நேரா பாம்போட புத்துக்குள்ள கொண்டு போய் போட்டுருச்சான். காக்கா பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்த ராஜா புத்துக்கிட்ட வந்து நின்னாராம். புத்துக்குள்ள இருக்கிற ராணியோட செயினை எப்படி எடுக்கிறது? வேற வழியே இல்ல, புத்தை இடிச்சுதான் ஆகணும். ராஜா தான் கொண்டு வந்த ஈட்டிய வச்சு புத்த இடிக்க ஆரம்பிச்சாரு. சத்தம் கேட்டு வெளிய சீறிக்கிட்டு வந்த பாம்ப ராஜா தான் ஈட்டிய வச்சு குத்தி கொன்னுட்டாரு. என்னையா கடிக்க வர? இரு, உன் புத்தை இப்ப என்ன பண்றேன் பாரு. ராஜா புத்த ஃபுல்லா இடிச்சு தள்ளிட்டு ராணியோட செயினை கண்டுபிடிச்சிட்டாரு. ராணி நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. பாம்பு கிட்டலாம் போராடி எனக்காக இந்த செயினை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாம்பு இறந்துட்டத கேள்விப்பட்ட ரெண்டு காக்காக்கும் நிம்மதியா இருந்துதான். மத்த பறவைங்க மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சோர்ந்து போயிடாம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணதால தான் அந்த பாம்பை கொல்ல முடிஞ்சது. நம்ம முட்டை இனிமே பத்திரமா இருக்கும்.